அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்தீங்கன்னா வால்யூம் 6 தொகுதி 6 அதில் உள்ள புது சிஸ்டின் ஒழுங்குமுறை அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நேத்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேள்வி எண் 92, தமிழ்ல பேஜ் நம்பர் 434. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதை தமிழில் வாசிக்கும்படி சகோதர சகோதரிகள் நம்ம கூட கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் யார் வாசிக்க போறீங்க? பக்கம் 434 தமிழ்ல, கேள்வி எண் 92. கேள்வி என்ன பிரதர்? சிஸ்டர், கேள்வி என்ன? கேள்வி அதே 92, சேம் அதே கேள்வி சிஸ்டர். அது அன்ப 428ல இருந்து 438, 10 பேஜஸ் ஒரே கேள்விதான். ஆமா. ஸோ வேணா 438. அன்பான சொல்லுங்க நண்பர்கள் படிக்கட்டுமா பிரதர்? படிங்க சிஸ்டர், படிங்க. சேம் அதே தான். அன்பான நண்பர்களே, அங்கிருந்து. அன்பான நண்பர்களே, இதை பார்க்கும் போது சபையை மட்டும் இயேசு மீட்கவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக அறிக்கையிடுகிறபடி நம்முடைய பாவங்களை, அதாவது சபையினரின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்பதை நாம் கவனிப்போம். இங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுகிறபடி நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அல்லது கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர்களைப் போல, ஏனெனில் இவர்களின் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தைகளில் ஆணித்தரமாக அறிவிக்கப்பட்டுள்ளவைகளின் மேல் இல்லாதிருக்கின்றது. நாம் துக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. ஆனால் ஒருவர் கூறுகிறார், இயேசு மரித்து வெகு காலம் ஆயிற்று, பாவமும் மரணமும் இன்னும் ஆளுகை செய்யவும் மனுக்குலத்தை விழுங்கவும் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நாங்கள் பதில் கூறுகிறோம், தேவன் 4000 வருடங்களாக பலியை அனுப்புவதற்கு தாமதித்தார். அதன் நிமித்தம் வரவேண்டிய ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுப்ப இன்னும் தாமதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய பட்சத்தில் தேவனுடைய குறித்த காலத்தில் கிடைக்கும். தாமதத்தின் காரணம் வேதாகமம் விளங்குகின்றபடி 2 விதமாக உள்ளது. முதலாவது, மனுக்குலமானது முழு உலகத்தையும் சரியான முறையில் நிரப்பக்கூடிய விதத்தில் அல்லது முழு ஜனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக போதுமான அளவு மக்கள் பிறப்பு உண்டாக அனுமதிக்கப்படவும், அதன் பின்னர் ஏதேன் தோட்டத்தின் பரிபூர்ண நிலைக்கு தேவனால் பெரிய அளவில் மகத்துவமான முறையில் பழைய நிலையில் அமைக்கப்பட்ட தேவனுடைய பரதீசாக மாற்றப்படவும் ஆகும். இக்காலத்தின் போது இந்த மனுக்குலமானது பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஒரு அளவு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதுடன், பாவம் பெருகி இருப்பதை குறித்தும் அது விரும்பத்தகாத ஒன்று என்பதை குறித்தும் முக்கியமான பாடத்தின் ஒரு பகுதியை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய காலம் இன்னும் வெகு தொலைவில் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறபடியே, அவருடைய வேலை வந்தவுடன் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது சாத்தானை கட்டி இப்பொழுது பாவத்திற்கும் மரணத்திற்கும் ஏதுவாக கிரியை செய்கிற அவனுடைய வல்லமையையும் செல்வாக்கையும் தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது முழு உலகமும் அவரை அறிகிற அறிவால் நிறைந்திருக்கும். கிறிஸ்து இப்படியாக மனுக்குலத்தை ஆசீர்வதித்து அதை உருவாக்கிய, அதாவது ஆதாமில் காண்கிற தேவனுடைய சாயலுக்கு, அந்த பரிபூர்ண நிலைக்கு நேரடியாக படிப்படியாக உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதத்தின் காலமானது 1000 வருட அரசாட்சி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இதற்காகத்தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்றார். இந்த எல்லா 1000 வருஷ நாட்களின் ஆசீர்வாதமும் இழந்ததை பெறுதலுக்கும், இந்த பூமியில் அவருடைய நீதியை உறுதியாக ஸ்தாபிப்பதற்கு மாத்திரமல்ல, மனுக்குலத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு அவர்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்பதை சோதிப்பதற்கும் தேவைப்படுகிறது. இது அறிவின் மத்தியிலும் பாவத்தை விரும்புகிறவர்கள் 2ஆம் மரணத்திற்குள்ளாக ஆக்கினைக்குட்படுத்தப்படுவார்கள்.
தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தும் அவருடைய வல்லமையின் மகிமையில் இருந்தும் நித்திய அழிவு அவர்களுக்கு உண்டாகும். இந்த 1000 வருஷமானது இப்போது பூமியில் வசிக்கின்ற ஒரு 1,600,000 ஜனங்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல. ஏற்கனவே மாபெரும் சிறைச்சாலை வீடாகிய மரணம் என்கிற பாதாளத்திற்குள் சென்றிருக்கின்றது. 50,00,000 ஜனங்களுக்கும் உரியதாகும். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறபடி அவர்களை அதிலிருந்து ராஜ்யத்தின் வாய்ப்புக்காக அழைப்பார். பிரதர், முதலாவது படிச்சாச்சு, இரண்டாவது அப்புறம் படிச்சுக்கலாமா? ஆமா, அந்த 2 பேரை படிச்சுட்டு வரல. ஃபர்ஸ்ட் 3 பேரை மொத்தம் படிச்சது நீங்க. ஆமா ஆமா, அதுல ஃபர்ஸ்ட் இது முடிச்சுட்டு அப்புறம் அது போயிடலாம் சிஸ்டர். 3 பேரா இருக்கு, அது ஓகே. முடிச்சுட்டு அப்புறம் இது இங்கிலீஷ்ல யார் வாசிக்கிறீங்க? பிரத்யூஷா சிஸ்டர். மனோஜ் பிரதர். ஓகே, அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கான விளக்கத்தை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் முதல்ல சொல்ல வரீங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது 3 பேரை ஒன்றா சொல்ல முடியலன்னா நம்ம அப்படியே ஒரு பேராவை கூட போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் சிஸ்டர். பிரதர், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கே இருக்கிற ஒரு நம்பிக்கையை இங்க சொல்லுது. என்னன்னா, கிறிஸ்து மரிச்சது கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து எல்லாருக்காகவும் மீட்டார் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தியா இருக்கிறாரு. அப்ப சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா இருக்கிறார் அப்படின்ற வசனங்களை நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல என்ன பண்றாங்க, நீங்க எங்க மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கர்த்தருடைய அந்த ஒரு மரணத்தோட புண்ணியம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேவனுடைய வார்த்தைகளை அவங்க வந்து மாற்றி போதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. நாம வந்து இந்த வசனங்களை வார்த்தைகளை சரியாக நம்ம வந்து கொண்டு சேர்க்கும் போது மற்றவங்களுக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கூட என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த கிறிஸ்துவின் ஈடுபலி நிமித்தம் உண்டான ஒரு சந்தோஷம் கூட அவங்க பெற்றுக்கொள்வாங்க பிரதர். இது நான் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சிஸ்டர். வேற ஏதேனும் கருத்துக்கள் இருக்கா? முதல் பேரால யாராவது சொல்ல வரீங்களா, இல்லை வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புறீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே? சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ். பிரதர், நான் சொல்லட்டுமா? சிஸ்டர் சொல்லுங்க. என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாருமே இந்த தெளிவான ஒரு அந்த பாவங்களுக்கு கிருபாதார பலியை பத்தி தெளிவா யாருக்குமே தெரியாம இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையில ரொம்ப நம்பிக்கை உள்ள காரியங்களை அங்க கொடுக்குறாரு. தேவன் என்ன பண்றாங்க, 4000 வருடமாக அவர் பலியை அனுப்புவதற்கு ஏன் தாமதிச்சாங்க, எதுக்காக அப்படிங்கறதான் ஒரு 2 பாயிண்ட். அதுல முதலாவது பாயிண்ட்ல அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு
ஏன்னா ஆதாம்கிட்ட என்ன சொன்னாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதுதான் இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, ஜனப்பெருக்கத்தை உண்டு பண்ணிக்கு போதுமான அளவுக்கு மக்களுடைய அந்த ஜனப்பெருக்கம் அங்க இருக்கிற வரைக்கும் ஒரு உதாரணம் சொல்லலாம். நம்ம பஸ்ல போகும்போது என்ன பண்றோம், இல்ல ஒரு தேட்டருக்கோ போகும்போது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, லாக் பண்ணிடுவாங்க. அதே போலதான் இங்கேயும் தேவன் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் பிறப்பு அது ஜனப்பெருக்கம் தேவன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது முடியிற வரைக்கும் தேவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஜனப்பெருக்கம் இல்ல. இப்போ 2 வந்துச்சு, இப்போ ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் அந்த அந்த மக்கள் பிறப்பு தேவன் எவ்வளவுக்கு அனுமதிக்கணுமோ அந்த அளவு முடியணும். அது ஒண்ணு. 2வது என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தை போல அந்த தேவனுடைய பரதீசாக மாற்றப்படணும். அப்ப என்ன ஆகணும்னா, மனுக்குலம் எல்லாம் பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்த அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க போகணும். அதை அவங்க அந்த வெறுக்கணும். அந்த அதெல்லாம் அவங்க கத்துக்கொள்ளணும். அதையும் அங்க சொல்றாரு. 3வதாக அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் அவரு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தத எல்லாம் முடிச்சு பூலோகத்துல அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பாரு. அது அப்புறமா சாத்தானை அங்க கட்டணும். அந்த வேலை அங்க முடியணும். அடுத்து கிறிஸ்துவனுடைய அந்த சபை வகுப்பார் தேவனுடைய சாயலாக பரிபூர்ணம் அடையணும். அது அது ஒரு காலம் அங்க போகும். இந்த ஆசீர்வாதத்தின் காலமானது 1000 வருட அரசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. அப்பதான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இந்த பூமி அங்க வருவாங்க. இதை ஏத்துக்கொள்ளாதவங்களோ இந்த அறிவுக்குள்ள வராதவங்களோ என்னதான் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா 2ஆம் மரணத்துக்குள்ள அங்க போயிடுவாங்க அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல வேற ஏதேனும் கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்களா சகோதர சகோதரிகளே? வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது சொல்லுவாங்க, இல்ல இதுல கேள்விகள், இல்ல ஏதாவது புரியல? அரியாஸ்டர், டெம்லாஸ்டர், அருள்மணி பிரதர். பிரதர், இப்ப அம்மா சொன்ன பாயிண்ட் எல்லாமே அங்க கிளியர் ஆயிடுச்சுங்க பிரதர். என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து உலகத்துக்காக தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கிருபாதார பலி, நமக்கு மட்டும்னா அப்படி கிடையாது, உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்குமாக தான் இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலியா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 யோவான் 2:2 வாசிக்கிறோம். அதுக்கப்புறமேல இங்க பார்த்தோம்னா 2வது பேராகிராஃப்ல என்ன பாக்குறோம்னா, அங்க வந்துட்டு நிறைய மக்கள் வந்து கொஸ்டின் கேட்கற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயேசு வந்து மரிச்சு எவ்வளவு காலம் ஆச்சு, என்ன குடமோ பாவமோ மரணத்துக்கு அங்க வந்து ஆளுகை செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மனுக்குலத்துல இருக்கிற எல்லா மக்களுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கேள்வி கேட்கறத நம்ம பாக்குறோம். அப்ப வந்துட்டு பதில் என்னன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய 4000 வருஷமாக தான் வந்துட்டு அவர் ஏன் தாமதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அங்க வந்து ஏன் வந்து தேவன் வந்துட்டு தாமதிக்கிறாருன்னு சொல்லிட்டு இங்க 2 வந்து வழிகள் வந்துட்டு நம்ம பார்த்த மாதிரிதான். இப்ப வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சியில வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே விவரமா சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு என்னன்னா 1000 வருஷ அரசாட்சியில வந்துட்டு உலக மக்களுக்கெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி வந்து வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்பயே கூட அந்த 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச வாட்டி கூட மக்கள் வந்துட்டு அவருக்கு பேச்சு கேட்காத இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா 2வது மரணம்ன்றது 2 தீர்ப்பு வந்துட்டு அங்க கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பிரதர். இதான் என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் கேள்விகள் இருக்குங்களா? இல்ல இதுல கிளியரா புரிஞ்சுதுங்களா எல்லாம்? சிஸ்டர் இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்ல அடுத்த பேர ஏதாவது போலாமா? பிரதர் ஒரு பேராகிராஃப் மட்டுமா பிரதர்? செகண்ட் பேராகிராஃப்மா? சிஸ்டர் இது 3 இருக்கு சிஸ்டர். இந்த முதலாவது மனுக்குலமானது அதுவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சிஸ்டர். அதுவும் ஓகே ஓகே இன்னும் செகண்ட் இருக்கு. அந்த 2வது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே பிரதர் ரஞ்சித் பிரதர். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் ஒரு சாரி, எந்த ரீப்ளேல எந்த சொல்றீங்களா? எந்த பேராகிராஃப்? எந்த பேராகிராஃப்? ஒன் செகண்ட் சிஸ்டர். எந்த இங்கிலீஷ்ல தானே? ரீட் பண்றது? ஒன் செகண்ட். ஓ பேஜ் நம்பர். பெரியன் சரிங்களா பிரதர்? சாரி. எஸ் பிரதர். அந்த சேம் கொஸ்டினா பிரதர்? சேம் கொஸ்டின் தான் சிஸ்டர். 436 பிரதர் பக்கம். தமிழ் 435 முடிச்சிருக்கோம். 436 First John 22 I finished brother. சிஸ்டர். First John 2:2 first. అక్కడ కాదు, ఎక్కడి నుంచి స్టార్ట్ చేసామంటే ఫస్ట్ తిమోతియు సెకండ్ చాప్టర్ 6th వర్స్ అది కంప్లీట్ చేసాము ఎస్టర్డే. Yes brother. దాని తర్వాత నెక్స్ట్ 3 పారా, స్మాల్ పారా 2 ఉంది, పెద్ద పారా 1 ఉంది కదా. Yes brother. అది రెవల్యూషన్ ఫస్ట్ చాప్టర్ 18th వర్స్ అది ఉంది కదా లాస్ట్ లైన్ లో. టిల్ దాని వరకు కంప్లీట్ చేసాము. అయిపోయిందా బ్రదర్ ఇది ఇంతవరకు? చెప్పండి. ఇంతవరకు అయిపోయింది, కావాలంటే చెప్పండి. చూడండి. లేదు బ్రదర్, చదవలేదు బ్రదర్. యాక్చువల్లీ గ్యాస్ అయిపోయింది అందుకని బయటికి వెళ్ళి. yes brother, continue brother. Thank you brother, sorry for the interruption. నెక్స్ట్ పారా నుంచి కంటిన్యూ చేస్తాం మాస్టర్. yes brother, sure brother. சிஸ்டர் அடுத்த பேரால இருந்து கண்டினியூ பண்ணலாமா? ஓகே ஓகே brother. இது யாரு தமிழ்ல வாசிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் சிஸ்டர். இதானே 436 36ல 2வது அது 92வது கொஸ்டின்ல 436 முதல் பேரா. இரண்டாவதாக, அருமையான நண்பர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தின் போது மனுக்குலத்திலிருந்து அவர் மீட்டெடுத்த ஒரு சிறு மந்தை தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பினர், சீடர்கள், அவருடைய பாதப்படியை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் என்பவர்களை அவர் கூட்டு சேர்க்கும்படியாக நம்மை நம்முடைய ஆண்டவர் மீட்டெடுத்த காலத்திலிருந்து உலகத்திற்கான பொதுவான ஆசீர்வாதத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வராமல் தாமதித்துள்ளார். இவ்விதமாக அவர் ஒரு விசேஷமான ஜனங்களை, ஒரு ராஜரிக ஆசாரியத்துவத்தை அந்த 1000 வருட ராஜ்யத்தில் அவரோடு இணைந்து இருக்கும்படியாக தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனாலும் எவ்வளவுதான் பூரணராக உன்னத மகிமையோடு காணப்பட்டாலும் மறுபடியும் பூமியின் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக உலகத்தோடு பங்குள்ளவர்களாக அல்ல,
எவ்வளவுதான் அருமையாக காணப்பட்டாலும் ஒரு ஏதேனே தோட்டத்திற்காக அல்ல. ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஆண்டவரை போன்று ஆவிக்குரியவர்களாக, திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாக, தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக இருக்கும்படியாக, மேலும் அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்களாகும்படி ஒரு உன்னத நிலைக்கென அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையாகவும், அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய ஒரு சீடராகி இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராய் ஆனவருக்கு மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருப்பது போன்று அவருடைய பாதப்படியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு, அதன்படியாக இருதயம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது எவ்வளவு உற்சாகம் அளிக்கிறதா இருக்கிறது. சபைக்கு முதலாவது உயிர்த்தெழுதலில் அளிக்கப்படுகின்ற மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் பெறுவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும். மேலும் பிரசவ வேதனைப்படுகின்ற முழு சிருஷ்டிக்கும் திவ்ய அனுகிரகங்களை வழங்கும்படியாக ஆண்டவரோடு இணைந்து இருப்பது எவ்வளவு உன்னதமான சிலாக்கியமாக இருக்கும். மேலும் யாரெல்லாம் வாஞ்சையாய் உள்ளார்களோ அவர்கள் எல்லாரையும் ஜீவ தண்ணீரண்டை வந்து இலவசமாய் பருக அழைப்பதும் எவ்வளவு உன்னதமான சிலாக்கியமாய் இருக்கும். ஆம், அப்பொழுது ராஜ்யத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். அதாவது, ஏனெனில் அவ்வேளையில் ஒரு மணவாட்டி உண்டு. மேலும் அந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவர்கள். வெளிப்படுத்தல் 22:17. கல்வாரியின் மீட்பின் பலி செலுத்தப்பட்டவுடன் தேவன் ஆசீர்வாதத்தை வழங்காமல் தாமதிப்பார் என்பதற்கு இந்த 2 காரணங்களும் நல்லவைகளாக இல்லையா? நாம் நிச்சயமாகவே இந்த தாமதத்தில் களி கூறலாம். மேலும் நாம் அழைக்கப்படும்படியாகவும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பின் நிமித்தம் நாம் களி கூறலாம். தேங்க்யூ சிஸ்டர். பிரதிஷா சிஸ்டர், Yes, brother. அது இங்கிலீஷ்ல ஒரு டைம் தரேன். Yes, brother. Sure, brother. Secondly, dear friends, the Lord has delayed bringing in the general blessing and opportunities for the world, since our Lord redeemed us in order that during this gospel age, he might gather out from amongst the mankind whom he has redeemed a little flock, an elect class, disciples, footstep followers, saints, holy ones. He is seeking thus a peculiar people, a royal priesthood, to be associated with himself in that millennial kingdom, not to have a part with the world in restitution to earthly conditions, however perfect and grand and glorious, and to an Adamic home, however desirable, but to a still higher favor, to be like their Lord Spirit, being partakers of the divine nature, far above the angels, principalities, and powers, and sharers of his glory. What a wonderful hope is this, and how inspiring to the hearts of everyone who has heard the invitation and who has become a disciple, a follower of Jesus, and is seeking to walk in his steps as he has set us an example. What a blessing it will be to attain to such glory, honor, and immortality as is offered to the church in the first resurrection. And what a grand privilege it will be to be associated with our Lord in dispensing the divine favors to the entire groaning creation, and bidding whosoever will to come to the water of life and partake thereof freely. Yes, then in the kingdom the Spirit and the bride will say, Come, for there will be a bride then, the marriage of the Lamb taking place in the end of this gospel age. And whosoever will may take off the water of life freely. Revelation 22:17.
Are not these two good reasons why God delayed giving the blessing as soon as the redemption sacrifice at Calvary was finished? Surely we may rejoice in the delay and in our consequent opportunity to be called and to make our calling and election sure. Over, brother. தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கான கருத்துக்கள் யார் சொல்ல வரீங்க? தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பிரதர் நான் சொல்றேன். Yes, sir. இப்ப ரெண்டாவதுன்னு பார்க்க போனோம்னா அங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சுவிசேஷ உலகத்தின் போது மனுக்குலத்துல இருக்கிற அவர்களை மீட்டு கொண்ட ஒரு சிறு மந்தை கூட்டத்தை வந்து தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்காக தான் வந்துட்டு இவ்வளோ நாள் அவரு தாமதமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப வந்துட்டு அங்க எப்படியாப்பட்டவங்களை வந்து தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பாரு அவரை வந்து சீஷர்கள் ஆக்கும்படி எப்படி இயேசு கிறிஸ்துவ அடிசுவடை பின்பற்றவங்களாகவும் அங்க வந்து பரிசுத்தவங்களாக இருக்கணும். பரிசுத்தத்தை வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறவங்களாக இருக்கணும். அப்புறமேல ஆண்டவர் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கணும். அப்ப வந்து அவங்களுக்கு தான் வந்து அந்த ஆசீர்வாதமும் வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு வந்து அங்க தர்றதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது யாருன்னு பார்த்தோம்னா சபை தான். அப்ப சபைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு விசுவாசமான ஜனங்களா இருக்கணும். அவங்க வந்து எப்படின்னா ராஜரிக ஆசாரியத்துவத்துல இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சியில பொழுது தேவன் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது வந்துட்டு இப்ப வந்து பூர்ணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னா அது வந்து தெரியாது நம்மளுக்கு. ஆனா வந்து அது தேவனுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அங்க வந்து 1,40,000 ஜனங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஆனா வந்துட்டு அதோட விசுவாச நம்பிக்கை வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப வந்து ஏதேன் தோட்டத்தை வந்து தேவன் வந்து உருவாக்குறதுக்கோசரம் அங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, திரும்ப வந்துட்டு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் வந்துட்டு அது நமக்கு கிடைக்காது. இந்த உலகத்துல இருக்க மக்களுக்கு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த சூழ்நிலையை தான் ஏதேன் தோட்டமா தேவன் வந்து மாத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில இருந்து திவ்ய சுபாவத்துல வந்துட்டு எப்படி இப்ப உயிர் தெழுந்து போகும் பொழுது ஒரு தூதர் நிலைமையில இருந்தாரோ அதே மாதிரிதான் அவங்க வந்து தூதர் நிலைமையிலையும் எப்படின்னா அதுக்கு மேலாக தூதர்களுக்கும் மேலாக அப்புறம் அந்த துரைத்தனங்களுக்கும் அந்த வல்லமைக்கும் மேலாக வந்துட்டு அவங்கள வந்து சபை வகுப்பாரை வந்து ஒரு கொண்டு போற நிலைமைக்கு அது வந்துட்டு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நிலைமையா இருக்குது. எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு உன்னத ஸ்தலத்துக்கு வந்துட்டு அவங்க சீஷரா அழைக்கப்பட்ட சபை வகுப்பார் வந்து அங்க போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இயேசுவை பின்பற்றவங்கள வந்துட்டு தேவன் வந்துட்டு ஒரு சபை வகுப்பாரா வந்துட்டு அங்க தேர்ந்தெடுக்கிறத பாக்குறோம். அது எப்படின்னு சொன்னோம்னா, முதலாவது உயிர் தெழுதல்ல தான் அது வந்துட்டு நடக்க போகுது. அங்க வந்து ஃபர்ஸ்ட் சபை வகுப்பாரு தான் உயிர் தெழுந்து போக போறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா மகிமையும் கனமும் அழியாமையும் அங்க வந்து ஆசீர்வாதமா அவங்க வந்து தேவன் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்துட்டு இந்த உலக மக்கள் எல்லாம் வரும்பொழுது இது வந்து எவ்வளவு பெரிய சாக்கியமும் உண்மையுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ரெண்டாவது தான் வந்துட்டு எப்படி இந்த தாகத்தோடு இருக்கிற மக்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்காக வந்துட்டு நாம போய் அவங்க வந்து தேவனோட சுவிசேஷம் வந்து சொல்றது ஒரு பெரிய வாய்ப்பா வந்து அங்க வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப 1000 வருஷ அரசாட்சியில யாரெல்லாம் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த ராஜ்யத்துல வந்து ஆவியும் மனவாட்டியும் வாய் என்று அழைக்கப்பட்டிருக்கிற அந்த மனவாட்டி வகுப்பாரோட அந்த ஆட்டுக்குட்டியாரோட கல்யாணத்துல போய் நம்ம வந்து சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் வந்து வெளிப்படுத்தல் 22:17 வந்து விவரமா சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்களே ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி
கொல்ல கடவான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சபை வகுப்பாரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே வந்து இவ்வளோ காலங்கள் வந்து தேவன் தாமதமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதுக்கப்புறமேல 1000 வருஷ அரசாட்சியில வந்துட்டு இந்த சபை வகுப்பாரும் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துதான் அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்ல போறாங்க. அவங்க வந்து யாரெல்லாம் தாகமா இருக்காங்க, வாஞ்சியோட இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷ அழைப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த 2 காரணத்துக்காக தான் வந்துட்டு தேவன் வந்து இவ்வளோ தாமதமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தபடியாக அன்பான சகோதர சகோதரி, உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள். சிஸ்டர் பிரதிஷா சிஸ்டர். Yes, brother. Konjan time, brother. I will say. ஓகே, நோ ப்ராப்ளம். டேக் யூ டைம். Thank you, brother. Thank you. வேற யார் சொல்ல வரீங்க? அன்பான சகோதர சகோதரி. எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. இப்போ ஏன் தேவன் தாமதித்துட்டு இருக்கிறாருன்னு ஜனங்கள் கேட்கிற கேள்விக்குதான் நம்ம முதலாவது ஒண்ணு பார்த்தோம். பூமியில ஜனங்கள் நிரப்பப்படணும். ரெண்டாவது அவங்களுடைய அனுபவம், அந்த மரணம் ஏன் வந்துச்சு, பாவம் ஏன் வந்தது, அதனால நமக்கு வர்ற விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் அவங்க கத்துக்கணும். அத கத்து அதன் விட்டு வெளியில வரணும். அதற்கப்புறம் 1000 அரசாட்சியில அவங்க உன்னுடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த 1,600,16 லட்சம் ஜனங்களுக்கோ இல்ல 50 லட்சம் ஜனங்களோ எல்லாருமே எங்கதான் இருக்காங்கன்னா அந்த மரண பாதாளத்துல தான் இருக்காங்க. அப்ப அந்த திறவுகோல் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, ஆண்டவர் கூறுகிறபடி இந்த பாதாளத்தின் திறவுகோலை நான் உடையவராய் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் நிறைவேறணும். இரண்டாவதாக என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷ மனுக்குலத்துல சிறுமந்தை தெரிந்து கொள்ளப்படணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்கணும். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ரெண்டாவது உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அங்க காணப்படணும். அப்படியாப்பட்ட ஒரு விசேஷமான ஜனங்களை தான் தேவன் இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தேடிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்ன ஆகல அப்படின்னு பார்த்தா முழுமை அடையல. இப்ப இவங்க முழுமை அடைந்துட்டா அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்க இருக்கிறவங்களாக காணப்பட மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, திவ்ய சுபாவத்துல தூதர்கள், வல்லமைகள், துரைத்தனங்கள் எல்லாத்துக்கும் மேலாக அவங்க இருக்க போறாங்க. அப்பேற்பட்டவங்களாதான் இங்க தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தேடிக்கொண்டு இருக்கிறாரு. அவங்க அந்த மாதிரி முடிஞ்சிட்டாங்கன்னா, அந்த அவரு போட்ட அந்த கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா ஆயிடுவாங்க. இப்ப அவங்க முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்கள ஆன பிற்பாடு அங்க என்ன நடக்கும்னா, ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்ப கல்யாணம் நடக்கும் போதுதான் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள் அப்படிங்கிற. அப்ப சுவிசேஷ யுகத்தின் முடிவுல இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு அங்க ஆவியும், அதாவது கர்த்தரும் மணவாட்டியும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா, விருப்பம் உள்ளவங்க வாங்க, ஜீவத்த நீரை இலவசமா பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த அவருடைய மீட்பின் வேலையினுடைய அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. இதெல்லாம் இந்த 2 காரணமும் நடக்கிறதுக்காக தான் இங்க தாமதம் நடக்குது. அப்ப தாமதம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படலாம். ஏன்னா இன்னும் அந்த மணவாட்டி வகுப்பார் முடியல, செலெக்ஷன் இன்னும் முடியல. அதற்குதான் தாமதம். இந்த தாமதத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா களி கூறலாம் அப்படின்னு கூட அங்க சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் ஏன் இன்னும் தாமதமா இருக்கிறாருன்னு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லாத இதுக்கு போறாங்க. ஆனா நாம இந்த தாமதம் எதுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாம் அழைக்கப்படும்படியாகவும் நாம் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி கொள்ளவும் இந்த அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குங்கிறத நினைச்சு நம்ம களி கூறலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரதர். இதான் என்னுடைய புரிதலா இருக்கு. தேங்க்யூ.
தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நடுவில் உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு லாஸ்ட்டில், அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடி யார் சொல்லுவாருங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். கேள்விகள், கருத்துக்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்தது யார் சொல்ல வரீங்க? தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். எஸ் சிஸ்டர். Yes, brother. இன்னைக்கு வந்து if you see இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி இருக்கு ரெண்டும். அப்போ இருக்கும்போது இஃப் வி சி டிவைன் பிளான், ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு தி till the gospel age. அது வந்து எப்படி Adam was done and how he was going to be gave the death and everything it's speaking. After the gospel age, what is going to be happening? It's the first and second அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த டைம்ல we are preaching indirectly the divine plan. This is the one I understood in this completely. அவங்க என்ன சொல்றாருன்னா, எப்படி மேரேஜ் ஆக போகுது, யார் எலெக்ட் பண்ணிட்டாரு, லிட்டில் ஃபிளாக்ஸ் தான் எலெக்ட் பண்ணிட்டாரு, அப்படி they are explaining. Fine. எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ரஞ்சித் பிரதர் கேட்கலாமா பிரதர்? எஸ் சிஸ்டர், கேளுங்க. எஸ் பிரதர். இப்போ நம்ம ஆக்சுவலா when பேசிக் கிளாஸ் நம்ம எடுக்கும் போது when we are taking also we will not understand ஒரு சில பேசிக் கிளாஸஸ் we will not understand clearly. இப்போ எக்ஸாம்பிள் when we are taking the first to the 25th class வரைக்கும் 25th ல இருந்து ஏதோ ஒரு கிளாஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க, மேபி we will not understand clearly. அவ்வளோ கிளாஸஸ் எடுத்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் புரியாம போகலாம். ஆனா இப்ப பார்த்தானா ஒரு நியூ மெம்பர்ஸ் தேர், அங்க இருக்கிறது ஒரு நியூ மெம்பர்ஸ், அவங்க எது பத்தி எதுவும் தெரியாது. அப்போ உடனே ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன், எலெக்டட் பீப்புள், சர்ச், இது கிங்டம் இப்படி சொல்லும் போது they will understand, they will take it immediately, they will understand this gospel to them. எனக்கு நான் கேட்ட கொஸ்டின் புரிஞ்சுச்சோ இல்லை தெரியல. ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கும் போது என்ன படிச்சிட்டோம்னா, அவங்க ஒரு நிலைமையில இருப்பாரு, ஒரு சாரோ நிலைமையில இருப்பாரு, ஃபுல் ஆஃப் டியர்ஸ் இருப்பாரு. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. சோ இதுதான் நமக்கு ரைட் டைம் நம்மளோட ட்ரூத் சொல்றதுக்கு. அப்படி சரி, ஓகே. அவங்க அந்த நிலைமையில இருக்கும்போது they can understand or not. அந்த அளவுல he will give them to accept or not. That is my question. ஓகே சார். புரிஞ்சுது சார். ஆக்சுவலா என்ன சொல்றீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சகோதர சகோதரியோ வந்து பாத்தீங்கன்னா பேசிக் கேட்டுட்டு வராங்க. ஒரு 25 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து புரியல, ஃபார் எக்ஸாம்பிள் புரியல. ஸோ அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ரெசரக்ஷன் பற்றியோ இல்லை வேற இந்த ராஜ்யத்தை பற்றியோ வந்து சொல்லும் போது அவங்களுக்கு புரியுமா புரியாதா, அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, அதுதானே சார் நீங்க கேட்க வரீங்க? எஸ் பிரதர், அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடும். இப்போ இந்த உடனே நம்ம ப்ரீச் பண்ணும்போது அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடும். சோ உடனே நம்ம இந்த ரெசரக்ஷனோ இந்த கிங்டமோ இந்த காஸ்பல் ஏஜ் மேரேஜ் அப்படி சொல்லும் போது ஹவு தே வில் டேக், அவங்க புரியுமா அப்படி என்னோட கொஸ்டின் அது. ஓகே கிளியர் சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்களுக்கு புரியாதுங்க சிஸ்டர். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இப்ப நமக்கே பாருங்க எவ்வளோ நமக்கு டவுட் வருது. இவ்வளவு படிக்கிறோம், நிறைய படிச்சாலும் நமக்கு எவ்வளவு டவுட் வருது. அவங்களுக்கு சும்மா ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்குற மாதிரிக்கு கொஞ்சம் அப்படியே கொடுக்குறோம், அவ்வளவுதான். அவங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய ஆழமா புரிஞ்சுக்கொள்ள வந்து படிக்க
நிறைய புரிஞ்சுக்குவாங்க. அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். உடனே அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. சும்மா கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி அப்படியே குடிக்கிற மாதிரிதான் அது, அந்த பாடம். ஆமாம்மா. இப்போ இந்த 2 பேராகிராஃப்ஸ் நமக்கு மட்டும்தான் இப்படி எடுக்கணுமா? என்னன்னா நம்ம தலைப்பு பார்க்கும்போது ஃபியூனரல் டிஸ்கோர்ஸ் அப்படி இருக்கு. ஆனா ஃபியூனரல் டிஸ்கோர்ஸ்னா இது அந்த டைம்ல சொல்ல வேணி டிஸ்கோர்ஸ் அப்படி. சோ இதுலவும் நமக்கு இருக்கா இல்லைன்னா அவங்களுக்கே சொல்றாங்களா பிரதர் அப்படி? இதுலயே நம்ம பார்த்துட்டுமே, அவங்களுக்கு தெரியல. கொஸ்டின் நிறைய வைக்கிறாங்க பாருங்க. மரித்து வெகு காலம் ஆயிடுச்சு, பாவமும் மரணமும் இன்னும் ஏன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்குது, மனுக்குலத்தை ஏன் இன்னும் இந்த மாதிரி துன்பத்துக்குள்ள போயிட்டு இருக்குது அப்படின்னு இப்பவும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா இத புரியுறது நமக்கு தான் புரியுது. இந்த பாடம் இதுல சொன்னது என்னத்துக்காக, ஏன் தாமதிக்கிறாரு, எதனால இன்னும் இந்த மனுக்குலம் பாவத்திலையும் மரணத்திலையும் போயிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தான் இது புரியுது. ஆனா அவங்களுக்கு விவரிச்சு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதா என்னங்கிறது அவங்களுடைய புரிதலை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனா முழுசா புரியுறது நமக்கு தான். பிரதர், என்னோட கமெண்ட் பிரதர் என்னன்னா, இது பேசிக் எப்போதுமே ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டாதான் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஒரு முறையில போவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல ஒரு மீன் பிடிக்கிற டெக்னிக் தான். அப்போ முழுசா அவங்களுக்கு அந்த சத்தியத்தை அந்த நேரத்துல சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி வர்ற மாதிரி இல்ல அவங்க சிந்திக்கிற மாதிரி சில விதமான பாயிண்ட்ஸ் சொல்லும் போது, அந்த மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு ஒரு உணவு துண்டை யூஸ் பண்ணுவோம், அத மாதிரிதான். அப்ப எத்தனையோ பேர் கேட்டாலும் அதுல சிலருக்கு தான் ஈர்ப்பு இருக்கும் வசனங்கள் மேல. இவங்க சொல்றது புதுசா இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வரும்போது, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துல இருந்து அந்த பாடங்களை எடுப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து பிரதர். தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்து? பிரதீஷ் சிஸ்டர், எஸ் பிரதர். உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே பிரதர். அதே மாதிரி என்னோட ஒரு பாயிண்ட் சிஸ்டர். ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா அடிப்படை சத்தியம் பேசிக் கேட்குறாங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான், ஒரு பேசிக் மாதிரி அப்படிதான் சொல்ல முடியும். போது அவங்க பேசிக் எல்லாம் முடிச்ச உடனே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் சபை கூடுதலில் இன்வால்வ் ஆகி அப்புறம் இந்த மாதிரி பெரைன் ஸ்டடியில் அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டடி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அதோட ஆழமான ஒரு சத்தியமே அவங்களுக்கு கிடைக்குமே தவிர, இப்போ பேசிக் எடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா ஒரு கவரப் பண்ற மாதிரி தான் சொல்ல முடியும் சிஸ்டர். முழு சத்தியத்தை பண்ணணும்னா அது உள்ள சத்தியத்துக்குள்ள டீப்பா வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற என்னோட ஒரு கருத்து சிஸ்டர். எஸ் பிரதர். உங்களுடைய தேங்க் யூ பிரதர். சிஸ்டர், அம்மா, உங்களுடைய கருத்து எப்படி புரிந்து கொள்ளலாம் சொல்லுங்க. கருத்து எதுவும் இல்லம்மா, எனக்கு கொஸ்டனே வந்துச்சு. இப்போ வச்சுக்கோங்க, என்னோட தாத்தா அப்படி ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. இறந்தும் போது எனக்கு மனோஜ் பிரதருக்கு மட்டும்தான் ட்ரூத் தெரியும். எல்லாரும் ஒரு மாதிரி ஏதோ ஏதோ பேசுறாரு. இப்போ நம்ம பிரதர் இதெல்லாம் சொல்லும் போது ஹவு தே வில் ஃபீல், அவங்க ஏத்துக்க முடியாது, ஆனா புரியாது. எப்படி ஒரு கிங்டம் பத்தியோ ஒரு 1,44,144 இல்ல சர்ச் மட்டும் ஒரு பிரைடு அப்படி நம்ம சொல்லும் போது அவங்க எப்படி ஏத்திருப்பாரு? ஹவு தே வில் திங்க், ஹவு தே வில் டேக் இட், அவங்க புரியுமா? என்னன்னா ஏஞ்சல் வச்சுட்டு அவங்க புரிய வைக்குவாரா? இல்லைன்னா அவங்களுக்கு அங்கிருந்து சிஸ்டர் சொன்ன மாதிரி மீன் பிடிக்க மாதிரி அங்கிருந்து பிடிச்சிறதுக்கு he will make us them to understand-ஆ? அப்படிதான் என்னோட கொஸ்டின்மா. ஆமா, அதுதான். நம்ம அவங்களுக்கு புரியாது என்ன சொல்றாங்க, ஒரு ஆச்சரியம் என்ன படுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்க இத பத்தி கேக்குறீங்களா, இதுக்கு இன்னும் நிறைய இத பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அவங்கள உற்சாகப்படுத்தலாம். அவங்களுக்கு இது பத்தி நிறைய இருக்கு, உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியாது. இப்ப சொன்னது என்ன இப்படி சொல்றாங்க அப்படிதான் நினைப்பாங்களுடைய,
நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்னொருக்கு அவங்ககிட்ட போய் பேசணும். இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டர், Yes. இந்த ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அது எப்படின்னா, ஒரு ட்ரூத் சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நம்ம பாயிண்ட்ஸ் வைப்போம். ஸோ அது அவங்களுக்கு வந்து கேட்சிங்கா இருக்கும். அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வருவாங்க. அது மாதிரி இவங்க வந்து எதுவுமே புரியாது. அந்த நேரத்துல அவங்க மனநிலை வந்து துக்கத்துல இருக்கும், ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கும். அப்போ வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி வேர்ட்ஸை நம்ம எப்படின்னா ஃபுல்லா ரிவீல் பண்ணிடாம இப்படி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா உண்மையா வாஞ்சை இருக்கிறவங்க வந்து அடுத்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க அப்ப அப்படி சொன்னீங்களே அதுல என்ன இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு முறைப்படி கொஞ்சம் வகுப்பு இருக்கு, நீங்க வாங்க நம்ம எப்போ கேதர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இப்போ பப்ளிக் மீட்டிங் எல்லாம் போட்டு ஹார்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அது மாதிரி இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிளேஸ் அப்படின்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டர். பிரதர், என்னது ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு பிரதர். சிஸ்டர். இப்போ நாங்க வந்து ரோமன் கேத்தலிக்ல இருந்து தான் வந்தோம். இப்போ உலக மக்களுக்கு வந்து புரியுதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா புரியாது. இப்போ எங்களுக்கு கிறிஸ்டியனா இருக்கிறோம், பேருக்கு தான் நம்ம வந்து கிறிஸ்டியனா இருக்கோம். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம தான் வந்தது. இப்போ வந்து எனக்கு எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஈசாக்கின் திருமணம் அந்த இதுல இருந்து தான் அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்றும் புரியாம இருந்தது, பேசிக் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேலு கொஞ்சம் வரும் பொழுது நிறைய வந்து ட்ரூத் வந்துட்டு நல்ல ஆழமான கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா. அப்படி கேட்டு 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 தான் வந்தது. இருந்தா கூட நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு இருந்தாதான் வந்துட்டு கண்டிப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும். பரிசுத்த ஆவின்றது வந்து கண்டிப்பா வேணும். அது இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சத்தியத்தை வந்து புரிஞ்சுக்கவே முடியும். என்னதான் பேசிக் கிளாஸ் கேட்டு வந்தா கூட இப்ப நம்ம ஒன்னொன்னு படிச்சு புரிஞ்சு இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கண்டிப்பா அதெல்லாம் புரியும் பிரதர். தேங்க்யூ பிரதர். சரி, தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர். Yes, brother. Fine, brother. Thank you, brother. கிளியர். Thank you, இங்க brother and sister. பிரதர் நான் எஸ் பிரதர், மனோஜ் பிரதர். ஒரு சின்ன பாயிண்ட் சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிரதர். சிஸ்டர் கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு அதிகமா அவ்வளோ புரியாது, கன்ஃபியூஷன்ல தான் இருப்பாங்க. இங்க பிரதரோட சஜஷன் என்னவா இருக்குதுன்னா, இட்ஸ் அ ப்ரோக்ரெசிவ் ரெவலேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம வந்து கண்டிப்பா அந்த ஓவர்வீலிங் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாலும் அவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஸோ பேசிக் கிளாஸ் தொடர்ந்து பார்த்துட்டு அவங்க வர சகோதரர்களுக்கே அவங்களுக்கு புரியுமா புரியாத சொல்லி நம்ம யோசிச்சு நம்ம பேசிக் கிளாஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டே வரும். ஸோ அப்போ எந்த டச்சே இல்லாம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லவே அவங்களுக்கு ஃபுல்லா புரியணும் அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் கண்டினியூ பிரதர். ஓகே. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இதுல வேற எதுவும் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, கேள்விகள்? இல்ல பிரதர், நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் போயிடுங்களா? அடுத்ததா யார் வாசிக்கிறீங்க? அடுத்த பேராகிராஃப். வாசிக்கிற பிரதர். எஸ் சிஸ்டர். அன்பான நண்பர்களே, இது நம்முடைய சகோதரர் பெற்றிருந்த மகிமையான நம்பிக்கையை குறித்தான ஒரு சுருக்கமான அறிக்கையாகும். அவரை நினைவு கூர்ந்து அந்த நினைவுகளை கனப்படுத்துகின்றோம். இந்த நம்பிக்கைகள் அவருடைய ஆத்மாவிற்கு ஒரு ரங்குரத்தை போன்று இருந்தது. இது அவர் ஆண்டவர் பக்கத்தில் உறுதியுடன் நிற்கவும், ஆண்டவரை அறிக்கை செய்கின்றவர்களோடு சமமாக நிற்கவும், அவரை பின்பற்றும்படியாக அனுதினமும் சிலுவையை சுமக்கிறவர்களோடு சேர்ந்து நிற்கவும் உதவி செய்தது. உங்களில் அநேகர் அவரிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணாதிசயங்களை நிச்சயமாகவே அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவர் பூரணராய்
இருந்தார் என்று எண்ணி அந்த எண்ணத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கையையும் களி கூறுதலையும் வைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவோடு அவருடைய பரிபூர்ண மீட்பராய் இருந்தார். மேலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற எவருமே வெட்கப்பட்டு போவதில்லை. மேலும் நாம் முடிவில் ஜெயம் கொள்கிறவர்களாக்கப்படுவோம் என்ற அறிவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். நிச்சயமாகவே நாம் எல்லோரும் பின்பற்றும்படியாக நல்ல குணாதிசயங்களை சகோதரரிடத்தில் இருந்தன. ஆனால் நாங்கள் உலக பிரகாரமான முறையை கையாள வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய குமாரனை ஒரு மகிமையான உதாரணமாக கொடுத்துள்ளார். நாம் ஒவ்வொருவரும் நோக்கி பார்த்தால் நல்ல முன் மாதிரியாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பது நல்லது. வீழ்ச்சியின் மூலம் வந்த சுபாவம் கரைகள் எல்லாம் மனிதரிடத்தில் உண்டு. ஆனால் அவர்களை நாம் பாராமல் அவர்கள் எல்லோரும் மூடப்பட்டு விட்டனர் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், அவருடைய நீதியின் வஸ்திரத்தால் மூடப்பட்டு உள்ளவர்கள் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் அதன் பயனாக அவர்கள் நேசருக்காக ஏற்று கொல்லப்பட்டார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சார், அடுத்த பேராவும் படிச்சா இந்த கொஸ்டின் முடியுது. அதோட தான் பிரதர் முடியுது கொஸ்டின். அடுத்த பேராவும் படிச்சு கடைசியாக ஆமா கடைசியாக கடைசியாக அன்பான நண்பர்களே, தற்போதைய வாழ்க்கையில் ஆயுள் காலம் குறுகியதாய் உள்ளது என்பதை குறித்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் உலகத்திற்கு என பெரிய ஆசீர்வாதங்களை அளிக்கும்படியாக இருக்கும் வேளையில் அவருடைய கிருபைகளை குறித்து, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ரட்சிப்பை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கின்றோம். நமக்கு விசேஷமான ஸ்லாக்கியங்களும் விசேஷமான வாய்ப்புகளும், ஆனால் அதே வேளையில் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற விதமான விசேஷமான பொறுப்புகளையும் வைத்திருக்கின்றன. அப்போஸ்தலர்கள் கூறுவது போன்று அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கின்ற எவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறதை போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கின்றான். நான் ஆண்டவருடன் இருக்க வேண்டும் என்று, அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்று, எதிர்காலத்தில் அவருடைய கிருபையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அதன் அர்த்தமானது நம்முடைய குணாதிசயங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயங்களின் நோக்கத்தில், நம்முடைய சிந்தையில், கருத்தில் சுத்தமாய் இருக்க வேண்டும். அதைவிட கூடுமானவரை வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் கூட சுத்தமாக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இதை போன்றே பல்வேறு சூழ்நிலைகளில் வீழ்ச்சியின் நிமித்தமாக பரிபூரணமற்றதான இந்த சரீரங்களை பாதிக்கப்பட்ட மனமும் கூட அடக்குவது சாத்தியமாகலாம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாகவும் நிலைத்து இருக்க மறித்துவிடக் கூடாது. இதை செய்து முடிப்பதற்கு நல்ல தீர்மானங்கள் எடுத்து அதிக உதவி அளிக்கும். ஆகவே இந்த மாதிரியான பயபக்திகள் இச்சூழ்நிலைகளில் நாம் புதிய தீர்மானங்களை செய்து கொள்வோம். இப்படியாயினில் பயபக்தியோடு கூட மனதில் மகிழ்ச்சிகரமான சிந்தனைகளோடு நாம் முடிந்தவரைகளை இனிமேல் ஆண்டவருடைய பாதப்படிக்கு மிக நெருக்கமாக நடக்க முயற்சிப்போம். மேலும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய சத்தியத்தின் வெளிச்சமும் கிருபையும் அதிகமாக பிரகாசிக்க இடமளிப்போம். நாம் வசிக்கின்ற உலகமானது ஒவ்வொரு நாளும் நல்லபடியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் நம்மால் இயன்ற வரைகளில்
அவருடையதாய் இருக்கின்ற நம்முடைய சரீரங்கள் ஆவியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். சதீஷா sister. Yes, brother. I'll read, brother. Such, Two para. dear friends, is a brief statement of the glorious hopes which animated our dear brother, whose memory we honor today. These hopes were as an anchor to his soul, which enabled him to stand firmly on the Lord's side and to cast in his lot with those who confess the Master and who seek to take up their cross daily in following him. He had noble qualities which doubtless many of you recognized, but we are not basing our hopes and joys on his account on the supposition that he was perfect, but on our knowledge that Christ Jesus was his perfect Redeemer, and that he trusted in him, and that whosoever trusts in him will never be put to shame, but will eventually be brought off conqueror. No doubt our dear brother had estimable qualities which we all might copy, but we do not need to take any earthly pattern. God himself has given us in his Son a glorious example, which we all, like our dear brother, are to endeavor to copy. We do well not to look at each other, but at the perfect copy, Jesus. We do well to overlook natural blemishes which all mankind have through the fall, and to remember that all these are covered for such as are the Lord's followers by the robe of his righteousness, so that they are accepted in the beloved. Finally, dear friends, let us learn a lesson of the brevity of the present life, and that while God has great blessings in store for the world, we who have already heard of his grace and salvation in Jesus have special privileges, special opportunities, and correspondingly special responsibilities in connection with our knowledge. As the apostle declares, he that hath this hope in him purifieth himself, even as he is pure. If we expect to be with the Lord and to share his glory and to be associated in his work in the future, we know that it will mean that our character must be transformed, that our hearts must be renewed, that we must become not only pure in heart, that is in intention, in will, in pure purpose toward God, but so far as possible in word and in deed also, as nearly as the new mind may be able, under various circumstances, to control these bodies, imperfect through the fall. We are to remember not only abide in Jesus and under the roof of his merit, but also to cultivate in our hearts more and more the graces of his Spirit. And good resolutions are a great aid in this direction. Let us therefore resolve afresh under great aid in his direction. Let us therefore resolute afresh under these solemn circumstances and with these solemn, yet joyful thoughts before our minds, that as for us, we will henceforth endeavor to walk
more closely in the Master's footsteps and to let the light of His truth and grace more and more shine out through our lives. Let us endeavor that the world shall be better and happier of each day that we live in it, and that so far as possible we will glorify God in our bodies and spirits which are His. Amen. தேங்க்யூ Oh, சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். யார் சொல்ல வரீங்க? நான் சொல்றேன் brother. எஸ் சிஸ்டர். Yes, brother. The first paragraph, if you see the first paragraph, என்ன சொல்றான்னா, it's a one animated, inanimate as a animated. Actually, அது வந்து glorious hopes which animated our dear brother. So hopeல they are saying the future அவங்க ஒரு hope இருக்கு. Maybe he can come back with a Lord Jesus. He need to listen the truth. அவங்க ட்ரூத் கேட்கணும். ட்ரூத் கேட்கறதுக்கு அப்புறமா லார்ட் சைடு எடுக்க மாதிரி சொல்றாரு. இப்போ அடுத்தது என்ன சொல்றாருன்னா, இந்த பேராகிராஃப்ல த ஜீசஸ் ஓன்லி த ஒன் வித்தவுட் பிளெமிஷ். எது குற்றம் இல்லாம இருக்கிறது யாருன்னா ஜீசஸ் தான். நம்ம கம்பேர் பண்ணணும்னா அவங்க கிட்ட கம்பேர் பண்ணணும், தவிர எது பிரதரு கிட்டவோ யாருக்கிட்டோ கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தேர் ஃபால்ஸ். ஸோ ஹீ இஸ் த ஓன்லி த ஒன் பர்ஃபெக்ட். அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ண தவிர யாருக்கிட்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்றேன். செகண்ட் பேராகிராஃப் வாட் தே ஆர் சேயிங், த ஃபைனல் ஆஃப் திஸ் டிஸ்கோர்ஸ். நமக்கு ஒரு ஹோப் இருக்கு. எவ்ரி ஒன் வி ஷுட் பி அலோன். நம்ம தனியா பட்டல ஹவு வி ஆர் பர்ஃபெக்டா இல்லைன்னா that we have to test ourselves, not only the heart. They are saying it is inside the heart we should be very pure, and that is the one word is a very good word they have used in a solemn circumstances. அப்போ நமக்கு என்ன சொல்றதுன்னா, when we are alone, no one is there with us. அப்போ alone இருக்கும்போது நமக்கு இருக்கிற circumstancesல how you are behaving, அந்த behavior தான் he is going to check it. So அந்த check பண்ணும்போது தான் he will give the light. When you read, when you are go with his whatever the scriptures he's having, he will give the more enlight to you. அப்போ enlight கொடுக்கும்போது it will give the truth to us and make us to be shine with him and the better, happier, and in the future we have one more life. Like that we can convey them, and about this he's going to be conclude his discourse. Over, brother. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வேற எதுவும் கருத்துக்கள், வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல வரீங்களா? தங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். எது நம் கேள்வியில் இருந்தாலும் கேட்கலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இவ்வளவு நேரமா நம்ம 428 இருந்து 438 வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வர பாடம் எதுக்காக அப்படின்னா, அடக்க ஆராதனையில சொல்லப்படுற பிரசங்கம் எப்படி, அந்த அடக்க ஆராதனை போகும்போது நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இங்க நமக்கு கொடுத்துட்டு வராங்க. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அன்பான நண்பர்களே, அன்பான நண்பர்களேன்னு அங்க சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுலதான் முதலாவது பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்படியாக இருக்கு, இப்படிதான் தேவன் முன் குறிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னு போட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, இது இந்த இவ்வளவு நேரம் சொன்னதை வந்து பிரதரு எப்படி அவரு சுருக்கமா அவருடைய நம்பிக்கை, அந்த மகிமையான நம்பிக்கையை குறித்து சுருக்கமா நமக்கு அந்த 2 பாயிண்ட்ல இவ்வளவு நேரமா நமக்கு ஒரு 10 பக்கம் பார்த்தோம். அது சுருக்கமா அவர் எழுதியிருக்கிறார். அப்ப அவருடைய நம்பிக்கை எவ்வளவு ஒரு நங்கூரத்தை போல அங்க காணப்பட்டுச்சு. அவருடைய விசுவாசம், அவர் எவ்வளவு உறுதியா அங்க பிரதர் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அவரு மட்டும் இல்ல, அவரோட சேர்ந்த அனைவருமே எப்படிதான் இருந்தாங்கன்னா, இந்த
விசுவாசத்தோட தான் அங்க காணப்பட்டாங்க அப்படின்னு அங்க பாக்குறாங்க. உங்களில் அநேகர் அவரிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணாதிசயங்களை நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். அப்ப அவருடைய குணாதிசயமும் கூட பிரதருடையது எப்படியா இருந்திருக்கும். அது கூட அது என்ன பண்ணலாம்னா நம்பிக்கை நமக்கு கூட அங்க காணப்படுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனாலும் இப்ப நம்ம அவரையே நம்ம நோக்கணும்ட்டு இல்லை. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுடைய அவங்கள நம்ம நோக்கணும். அப்போ நம்ம ஒருத்தரை நம்ம நோக்கி பார்க்காம ஒரு நல்ல முன்மாதிரி யாருதானா கிறிஸ்து தான். அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட தான் நம்முடைய அந்த கரைகள் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருக்கிற மனிதர்கள்ட்ட நம்மகிட்ட சுவாப கரைகள் இருக்கும். அதெல்லாம் கூட யாருதான் அங்க மூடுறாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மள அந்த கரைகளை மூடுறாரு. அந்த நீதியின் வஸ்திரத்தால நம்மள மூடுறாருங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப அவர் மூலமாக தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே மூடப்படுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு அந்த முதல் பாராவுல அங்க சொல்றாரு. இரண்டாவது பாராவுல அங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்மளை குறித்து இப்படி நம்மளுடைய காலம் ஒரு குறுகிய காலமாக இருக்கிறதுனால நாம எப்படி நடந்துக்கணும். நம்ம உலகத்திற்கான பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போறோம். அப்போ அப்படியாப்பட்டவங்க தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவங்க நாம எப்படி நடக்கணும். நம்ம நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளுடைய கர்த்தரை போல சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அந்த மகிமையில ஆண்டவரோடு பங்கு பெறணும்னா நாம எப்படி இருக்கணும்னா அவரு நம்முடைய குணாதிசயம் மறுரூபமாக்கப்படணும். அது ஒண்ணு. இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா இருக்கணும். என்னதான் நம்முடைய சரீரங்கள் மாம்சங்கள் பலகீனத்துல அது ஒரு பூரணமற்ற தன்மையா காமிச்சாலும் நம்ம புதிதாக்கப்பட்ட நம்முடைய மனம் என்ன பண்ணணும், அந்த பரிபூர்ணமா இல்லாத அந்த சரீரத்தை அடக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அதை நம்ம என்ன பண்ணணும், மறந்துடக்கூடாது. இப்படியாக தான் நம்முடைய பயபக்தி, நம்முடைய அந்த புதிய தீர்மானம், அதுல நம்ம மகிழ்ச்சியாகி ஆண்டவருடைய பாதப்படிக்கு மிக நெருக்கமாக போகிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இப்போ நம்முடைய வாழ்க்கை மூலமா அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்திலும் கிருபையிலும் அதிகமாக பிரகாசிக்கலாம். அதுல நம்ம சந்தோஷம் அடையலாம். அதற்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அப்போ நம்முடைய சரீரங்கள் ஆவிகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தலாம்னு சொல்லி நம்ம அந்த பிரசங்கத்தை முடிக்கணும் அப்படின்னு அங்க சொல்றாரு. ஆமீன் அப்படின்னு சொல்றாரு. இதான் பிரதர். தேங்க்யூ. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, வேற ஏதாவது கருத்துகள் கேள்விகள் இருக்கா? இல்ல இது கிளியரா புரிஞ்சதுங்களா? எஸ் பிரதர். சிஸ்டர் மரியா சிஸ்டர், திஷா சிஸ்டர், நிர்மலா சிஸ்டர். எஸ் பிரதர், புரிஞ்சிச்சு பிரதர். கிளியரா அம்மா சொல்லிட்டாங்க பிரதர். ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாமா? ஆம் பிரதர். 92 முடிஞ்சிருச்சு. 92 முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு 93 நம்ம வழக்கமே நம்ம 93வது கொஸ்டின் பார்க்கலாம். இப்பேற்பட்ட மென்மேல சத்தியத்தை வழங்கிய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடனுக்கோடி நன்றிகளும் துதிகளையும் சோத்திரங்களும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கான இரவின் கீதங்களை வாசிக்கும்படி சகோதரி நிர்மலா அவர்களே முடிவு ஜெகத்திலே நம்மை வழிநடத்த சகோதரர் கார்த்திக் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே படிக்கிறேன். எஸ் சார். இரவின் இணைய கீதங்கள் டிசம்பர் 23.
சார் உங்க வாய்ஸ் கேட்கல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய போராட்டங்கள் இன்னும் உண்டு. அவைகளை உலக பிரகாரமான போர் ஆயுதங்களால் அல்ல, ஆவிக்குரிய போர் ஆயுதங்களால் வாழ்வில் நேரிடும் போராட்டங்களை சந்தித்து மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கிற ஜெபம் தாவீது பெற்ற ஜெபத்துக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. தாவீது தன் போராட்ட ஜீவியத்திலே விசுவாசத்தினாலே வெற்றி பெற்றான். அதே அடிப்படையிலே நமது விசுவாசமே போராட்டங்களை ஜெயிக்கின்ற ஜெபம். நம்முடைய போராட்டத்தின் காரணங்களை தேவன் நன்கு அறிவார். இதில் நாம் தேவன் மேல் கொண்டுள்ள விசுவாசத்தினால் போராடுவது தேவ அங்கீகாரம் பெறுவதோடு தேவ அனுகிரகமும் கிடைக்கும். அதனால் நாம் பலமும் தைரியமும் அடைகிறோம். அந்த விசுவாசத்தினாலே சிறிய சிறிய பகைவர்கள் மேல் வெற்றி பெறுவதும் அல்லாமல் கர்ஜிக்கிற சிங்கமாகிய இவ்வுலகின் அதிபதியாகிய சாத்தானையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். கார்த்திக் பிரதர். ஓகே பிரதர். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகத்தான பெரிய கிருபையின் மூலம் இந்த நாளில் உம் சத்தியத்தை நாங்கள் தியானிக்க மேலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் நாளையும் கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உங்க நன்றி தகப்பனே. இன்று நாங்கள் தியானித்த இந்த சத்தியத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களை நீரே அதை வழி நடத்துவீராக. உம்முடைய சத்தியம் எங்களுடைய பாதைகளுக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் எங்களுடைய சித்தத்தையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதை நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நாளுக்கு நாள் எங்களை நீங்கள் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நாங்கள் தியானித்த அனைத்து சத்தியத்தையும் நாங்கள் மேலும் அதை விரிவுபடுத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை வழி நடத்துவீராக. இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.